என் செல்ல குழந்தையே, தை மாதத்தினுடைய முதலாவது நாள், தை பொங்கல் நன்னாளில் என் குழந்தையே, இன்று இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா? உன்னுடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் நான் இன்று உனக்கு பதில் கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டியது என் கைகளில் இருக்கின்றது. அதனால் நான் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை என் பிள்ளை சரியாக நீ பின்பற்றுவாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பண கஷ்டம் உன்னை விட்டு நீங்குவது உறுதி. அம்மா விளையாட்டுக்காகவோ உன்னிடத்தில் எதையாவது பேச வேண்டும் என்றோ இந்த விஷயங்களை உனக்கு சொல்லவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் வந்து உன் மனதை குளிர வைக்க வேண்டும் என்பதற்காகவும் பல நல்ல விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த 2 பொருட்களையும், நான் சொல்கின்ற இந்த 2 எண்ணையும் நீ உன்னுடைய பூஜை அறையில் வைத்து எழுதிவிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைக்க வேண்டும். அப்படி நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகி நமக்கு செய்து கொடுப்பாள். அவள் நம் அன்னை. எக்காரணத்தை கொண்டும் அவள் நம்மை கைவிட்டு விட மாட்டாள் என்று என்னை நீ சந்தோஷமாக எண்ணுவாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல என் குழந்தையே, நிச்சயமாக இனி உனக்கான நல்ல நேரமும் தொடர்ந்து உனக்கான நிறைவான விஷயங்களும் உன்னை வந்து சேரும். எப்பொழுதுமே நமக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பது உண்மை. ஆனால் இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான நன்மையை கொடுக்க போகின்றது. பணம் உன் கைகளுக்குள் வந்து சேர வேண்டும். பணம் என்ற இந்த ஒற்றை வார்த்தை இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது. அதேபோல இந்த பணத்துடனேயே தொடர்புடைய இன்னொரு வார்த்தை கடன். இதுவும் இன்று எல்லா மனிதரையும் பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு எண்ணற்ற பரிகாரங்கள் இருந்தாலுமே நான் சொல்கின்ற தேவதையின் பரிகாரம் உனக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும். அது என்னவென்பதனை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது என் பிள்ளையே, அதை என்னவென்று நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் அதற்கான நன்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எண்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு எண்ணிற்கும் தனித்தனியான ஒரு ஆற்றல் உண்டு. இதை நீ நிச்சயமாக ஏற்கனவே தெரிந்து கொண்டிருப்பாய். அந்த எண்ணை வைத்து இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு வேண்டியவற்றை எல்லாம் சரியான முறையில் கேட்டால் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் என்றால் சொல்லப்படுகிறதல்லவா? அப்படியானால் இந்த பரிகாரத்தை நீ செய்வதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் என்றுதான் உன் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த 2 எண்களை நீ எழுத வேண்டும். நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கும். என் பிள்ளையே, இந்த எண்ணை எழுதும் பொழுது கடன் மட்டுமன்றி வேறு எந்த விதமான கோரிக்கைகள் உனக்கு வாழ்க்கையில் இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையே, நீ நினைத்தது போல நம்பிக்கையோடு இதனை நீ செய்ய வேண்டும். நாம் எந்த ஒரு செயலையும் முழு மனதோடு செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும்.
அத்தோடு இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் சேர்ந்து, இந்த எண்ணினுடைய ஆற்றலும் இணைந்து உன்னுடைய கோரிக்கைகள் அத்தனையையும் நிறைவேற்றி உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இப்பொழுது உன் அம்மா சொல்கின்ற பொருள் என்னவென்பதனை கவனமாக கவனித்துக்கொள். ஒரு மண்ணாலான பானையை எடுத்துக்கொள். அதில் கல் உப்பை நிரப்பி அதில் ஒரு துண்டு வசம்புவை போட்டு அதற்கு மேலும் உப்பை கொட்டி மூடி வைத்து விடு. இந்த பாத்திரத்தில் நீ ஒரு எண்ணை மேல் நோக்கியும் ஒரு எண்ணை கீழ் நோக்கியும் எழுத வேண்டும். நிச்சயமாக இந்த விஷயத்தை செய்வதற்கு முன்பாக நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள். யாருக்கும் தெரியாமல் தான் இதை செய்ய வேண்டும். ஏனென்றால் சில விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியும் பொழுது அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்காமல் போய்விடும். உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் தராமல் சென்றுவிடும். அதனால் நிச்சயமாக உன்னுடைய இந்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்றால் யாருக்கும் தெரியாமல் என் பிள்ளை நீ மறைவாகத்தான் இதை செய்ய வேண்டும். நீ எழுத வேண்டிய எண் 520, அதாவது 520 என்ற எண்ணை மேல் நோக்கி நீ எழுத வேண்டும். நீ எந்த பாத்திரத்தில் இப்பொழுது கல் உப்பையும் வசம்புவை அதனுள் மறைத்தும் வைத்திருக்கின்றாயோ அந்த பாத்திரத்திற்கு மேல் நோக்கி 520 என்பதனை எழுதிவிட்டு அதற்கு அருகில் கீழ்ப்புறமாக கீழ் நோக்கி 741 741 என்ற எண்ணை எழுத வேண்டும். அதாவது நான் சொல்வது புரிகின்றதா? நீ இங்கிருந்து எழுதும் பொழுது 5 முதலில் இருக்கும், 20 மேலே இருக்கும். அதனால் 741 என்ற எண்ணை கீழ்ப்புறமாக கீழ் நோக்கி நீ எழுதிவிட்டால் போதும். சர்வ நிச்சயமாக உனக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும். இதை செய்துவிட்ட பிறகு யாரும் பார்க்காதவாறு பூஜை அறையில் கடவுளின் படம் யாராவது ஒருவருக்கு பின்னால் இதனை ஒளித்து வைத்து விடு. குறிப்பாக செல்வத்தை கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள், பெருமாள், லக்ஷ்மி தாயானவள், குபேர பகவான் என்று இவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பின்னால் மறைத்து வைத்தால் இன்னமும் நல்லது. அம்மா சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மாதம் ஒரு முறை இந்த பானையை வெளியே எடுத்து அதில் இருக்கும் உப்பு வசம்பு இரண்டையும் எடுத்துவிட்டு வேறொரு வசம்புவை நீ மாற்றிவிட்டு மறுபடியும் யார் கண்களிலும் படாமல் அதனை நீ மறைத்து வைக்க வேண்டும். இப்படி செய்து வரும் பொழுது வீட்டில் பணவரவு தங்குதடையின்றி வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நீ செலவு செய்த பணமும் உனக்கு இரட்டிப்பாக வந்து சேரும். மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய இந்த உப்புவிற்கு நேர்மறையான சக்திகளை ஈர்க்கும் ஆற்றல் அதிகம். வசம்பிற்கும் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம். எனவேதான் இவை இரண்டையும் ஒன்றாக நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். அதுபோல தேவதை எண்களுள் முக்கியமான எண்களான 520, 741 எப்பொழுதும் பணவசியத்தை உனக்குள் உருவாக்கும். உனக்கு தேவைப்படுகின்ற நன்மைகளை எல்லாம் இது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாம் உன் மனதில் முதலில் பதியட்டும். இவையெல்லாம் உன்னுடைய தெளிவில் இருந்து கொண்டிருக்கட்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்த விஷயங்கள் மாத்திரம் நமக்கு ஒருபொழுதும் சரியாக கிடைத்து விடவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாயா? அப்படியானால் நீ இதையெல்லாம் தெய்வத்தின் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு உனக்கான வெற்றியை மட்டும் நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் சோர்வடைந்து விடாதே. எந்த இடத்தில் மனமுடைந்து போகின்றாயோ அந்த இடத்தில் நிச்சயமாக இந்த வராகி உனக்கான உதவியோடு உன்னை தேடி வருவாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே,
எப்பொழுதும் போல நீ நல்ல நேரத்தை பெறுகிறாய் என்றால் இனி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு உனக்கு தகுந்தது போல மாற்றிக்கொள்ள வேண்டும். எத்தனையோ துன்பங்கள் உன்னை போட்டு வாட்டி வதைத்த பொழுதெல்லாம் அதிலிருந்து மீண்டு வர நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அத்தனையுமே என்றும் உனக்கு மிக பெரிய நன்மைகளை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த வராகி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். உன்னுடைய இல்லத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்க நான் சொன்ன இந்த விஷயத்தை நீ செய்து பார். நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறும். ஆசைப்பட்டதை எல்லாம் உன்னால் நிச்சயமாக அடைந்து விட முடியும். உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி உனக்கான நல்லது மட்டுமே இங்கு நடக்க தொடங்கும். சந்தோஷங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுகிறதே என்று எண்ணி வருத்தப்படாதே. இனிதான் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற உண்மையான சந்தோஷத்தை நீ பார்க்க போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அப்படி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கான தேவைகளை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, பணம் வர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது வந்து விடுமா? இந்த பரிகாரங்களை செய்தால் அது வந்து விடுமா? நிச்சயமாக கிடையாது. இந்த வராகி அடித்துச் சொல்வாள், என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் தவறான பாதைக்கு நீ சென்று விட மாட்டாய் என்று. உன்னுடைய உழைப்பை உன்னால் முடிந்த வரையிலும் கொடுத்து அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் உண்மையானதாக நீ முயற்சி செய்ய வேண்டும். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை நீ எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களைத்தான் கொடுக்குமே தவிர ஒருபொழுதும் சந்தோஷத்தை கொடுக்காது. அதே நேரத்தில் நீ மனதளவில் தெளிவாக இருந்து விட்டாயானால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உனக்கு கொடுக்கும். சட்டென்று நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். இதையெல்லாம் புரிந்து இது என்னவென்று தெரிந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பிக்கிறது என்றால் அதற்கு முன்பாக நீ தாங்கிய சோதனைகள் தான் உனக்கு இதை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள். நீ தாங்கி நின்ற இந்த சோதனைகள் எல்லாமும் உனக்கான தெளிவை கொடுக்க தொடங்கிவிட்டது. இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி எந்நாளும் உனக்கு வாழ்க்கையில் வசந்த காலம்தான். என் பிள்ளையே, இன்று நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சரியாக குறித்து வைத்துக்கொள். நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் வேறறுத்து அதில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கென நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் என்னவென்று காணத் தொடங்கு. உன் கண் முன்னால் எப்பொழுது உனக்கான நன்மைகள் எல்லாம் தெரிய தொடங்குகிறதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையை நீ வெற்றி பெற ஆரம்பித்து விட்டாய் என்ற அர்த்தம். அம்மா சொன்ன பரிகாரத்தை இந்த தை திருநாளில் என் பிள்ளை நீ செய்து பார். தை மாதம் முடிவதற்குள் நல்ல செய்தி ஒன்று நீ கிடைக்க பெறுவாய். எதிர்பார்த்திடாத அளவிற்கு சந்தோஷம் உன் மனதிற்குள் நிரம்பி இருக்கும். இத்தனை காலமும் இந்த அன்பு எனக்கு வெற்றி கொடுக்கவில்லை என்றுதான் நான் நம்புகின்றேன். என்னுடைய நம்பிக்கை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை சுற்றி சுற்றி வருகின்ற என்னுடைய நிழலாகத்தான் அது இருக்கும். நீ எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நீ நினைத்ததை சாதிக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டாய் அல்லவா? இனிமேல் நம்பிக்கையோடு முயற்சி செய். நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீ எதை வேண்டி இருந்தாலும் எது உனக்கானது என்று சொல்லி இருந்தாலும் அது நிச்சயமாக உன்னை வந்து சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு நல்லது உனக்கு நடக்கப் போகின்றது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே
முழுமையாக கிடைக்கும்.